வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சண்டே ரியா குக்கிங்கில் சிக்கன் பிரியாணி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பட்டை, 10 ஏலக்காய், 10 கிராம்பு போட்டுக்கணும். அதை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 4-5 வெங்காயம் போட்டிருக்கேன். அதை நல்லா வதக்கிக்கணும். நல்லா வெங்காயம் கொஞ்சம் ட்ரை ஆகணும். அதுக்கப்புறம் தக்காளி, ஒரு 4 தக்காளி, 4 பச்சை மிளகாய் போட்டுக்கணும். இந்த தக்காளி நல்லா மசியணும். அது கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். நல்லா கொஞ்சம் மசிஞ்சிருச்சு. பச்சை மிளகா கட் பண்ண கீராமல் தான் போட்டிருக்கேன். நான் கொஞ்சம் உரப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுனால கீராமல் தான் போட்டிருக்கேன். இந்த சைடு அரிசி ஊற வச்சுருக்கேன். பிரியாணி தாளிக்கும் போதே நம்ம அரிசி என்ன பண்ணணும், ஊற வச்சிடணும். இந்த சைடு நான் சிக்கனு, புதினா, கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு, தயிர், உப்பு, மசாலா எல்லாமே போட்டு நான் மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பிரியாணியில் எண்ணெய் பிரிஞ்சு வரணும். கறி கொஞ்சம் குக் ஆனதுக்கப்புறம் இந்த சைடு சுடுதண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் 1.5 லெமன் எடுத்து வச்சுருக்கேன். பத்தாட்டா இன்னொரு 1/2 லெமன் ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி ஆட் பண்ணலாம். ஆரம்பிச்சிருச்சு நல்லா. இப்போ அரிசி போட்டுடலாம். அரிசி நல்லா தண்ணி வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அரிசி போட்டுடலாம். ஏன்னா பாத்திரம் வேறு மாதிரி இருக்குன்னு பார்க்குறீங்களா? அதில் பத்தலை, அதனால் இதில் மாற்றியிருக்கேன் பாத்திரம். அரிசி போட்டாச்சு. நல்லா கொதிக்கட்டும். இது கரெக்டாக ஒரு 3/4 கிலோ அரிசி, 1/2 கிலோ கறி. அதுக்கு தகுந்த மாதிரி நான் பிரியாணி பண்ணுறேன். இந்த ரெசிபி நீங்கள் பார்த்து பண்ணுங்கள், ரொம்ப நல்லா வரும் பிரியாணி. நான் தண்ணி அளவு 1க்கு 1.5 வச்சேன். 1 கப்பு அரிசினா அதுக்கு 1.5 கப்பு தண்ணி வைக்கணும். அப்போ தான் ரொம்ப கரெக்டாக வரும். நீங்கள் அந்த மாதிரியே பண்ணுங்கள். தண்ணியை நல்லா பிரியாணி இந்த ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தம் போட போகிறோம். இப்போ கொஞ்சம் லைட்டாக தண்ணி மாதிரி இருக்கா, அதை என்ன பண்ணணும், நல்லா நம்ம தம் போட்டோம்னா நல்லா இஞ்சி உதிரி உதிரியாக வந்துடும். இப்போ பக்கத்தில் பழைய தோசைக்கல்லை நான் சூடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் தான் நம்ம தம் போட போகிறோம். நான் இப்போ கல் மேலே போட்டுட்டு இதை நம்ம அப்படியே விட்டுறணும். உதிரி உதிரியாக எவ்வளோ நல்லா வந்துருக்கு பார்த்தீங்களா? உரப்பு, உப்பு, புளிப்பு எல்லாமே கரெக்டாக போட்டிங்கன்னா பிரியாணி ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக வரும்.